ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, 4வது செவ்வாய்க்கிழமை. இந்த வருடம் இந்த ஆடி செவ்வாய் 4 செவ்வாய்க்கிழமைகள் இந்த மாதத்திலே. இன்று ஆடி மாதத்துடைய 4வது செவ்வாய் பூர்த்தியாகிறது. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள். இது பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் என்று இந்த சோதிடம் தெரிந்தவர்கள், சோதிடம் பார்ப்பவர்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்வார்கள். அவ்வாறான தோஷத்தினாலே திருமணங்கள் தடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள், திருமணமாகியும் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைத்தும் வாழ்வில் சந்தோஷமில்லாத கணவன் மனைவி, இவரெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே ஆரம்பித்து ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு மாதம் முழுக்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை முடியாவிட்டாலும் ஒரு செவ்வாய்க்கிழமை, மாதத்தில் வருகின்ற ஒரு செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இவ்வாறான தோஷங்களெல்லாம் விலகி சற்று ஆறுதலாக நமக்கு அதனுடைய தாக்கங்கள் வருகின்ற வகையிலே அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, சங்கடங்கள் தீர்க்கின்றதாகிய விநாயகப் பெருமான் நமக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு அறுப்பவன் விநாயகன். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு களைந்து எடுப்பவன் விநாயகன். அந்த விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி விரதம், அந்த விரத பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்திலே சென்று வழிபட்டு பிரார்த்தனைகள் செய்து நேர்த்திக்கடன்கள் செலுத்துகின்ற அடியார்கள் ஒரு பக்கம், அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பாதைகள் எல்லாம் அடியார்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு தெய்வீகமான காட்சியோடு கூடியதாக இந்த யாழ்ப்பாண குடாநாடே ஒரு தெய்வீக கலையோடு காட்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆங்காங்கு தண்ணீர் பந்தல்கள், ஆங்காங்கு அலங்கார பந்தல்கள் அமைத்து அடியார்களெல்லாம் அங்கே நடைபாதையாக சென்று அந்த இறைவனை தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு. அந்த நாலா பக்கமும் இருந்து வருகின்ற வாகனங்கள் எதுவுமே உள்ளே போக முடியாத அளவிலே அங்கே எல்லாம் அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்து அடியவர்களெல்லாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் அங்கே அங்கப்பிரதட்சணம் செய்து கொண்டிருப்பார்கள், இறை பிரார்த்தனை இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், வயோதிபர்கள் வருவார்கள். எல்லோருக்கும் சங்கடமில்லாமல் அங்கு வாகனம் எதுவும் செல்ல முடியாத வகையிலே நடந்து செல்லுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய அந்த உற்சவம், அந்த உற்சவத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு, நல்லூர் கந்த உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக எதிர்கால சந்ததிகள் மாணவ சிறார்களுக்காக ஆன்மீக சிந்தனைகளை
ஊக்குவிக்கின்ற வகையிலே சைவம் தழைத்தோங்க என்கின்றதாகிய அந்த ஒரு ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அதில் பல்வேறு அம்சங்கள் சிறப்பாக அமைந்திருக்கும். அந்த நிகழ்வை நடத்துகின்ற டான் குழுமத்தினர், ஓம் தொலைக்காட்சியினுடைய நெறியாட்களிலே உள்ளவர்கள், தொகுப்பாளர்கள், அதனை நெறிப்படுத்துகின்றவர்கள் அனைவருக்கும் நல்லைக்கந்தனுடைய பேரருளெல்லாம் கிடைக்க வேண்டும். டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.